மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கும். அதன் பிறகு இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. லைக் இதை தான் நீ செய்யணும், இப்படி தான் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் எந்த அகாடமியில் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும், இப்போ அந்த அகாடமி உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து ஸ்டாஃப் டீச் பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டியூட் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ தான் இந்த டாப்பிக்கில் நீங்கள் டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்டாஃப் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களுக்கு ஓகே நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் வந்து ப்ராப்பராக நாலேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு பின்னாடி ஓகேவா ஃபியூச்சரில் அந்த பிஒய்க்யூவோ இல்லை வேறு ஏதாச்சும் புக்கில் கூடிய சம் சால்வ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் என்ன கிளாஸ் நடத்துனதும் இங்கே நடத்துனதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் என்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்கிறது, அதுதான் சிசெட் மேட்டர். அப்போ நீங்கள் XYZ எந்த அகாடமியில் நீங்கள் சிசெட் படிச்சிருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் டீச் பண்ணுவேன். அந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சம்ஸுக்கு வந்து ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலி அந்த சம்ஸை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு அதன் பிறகு ஷார்ட் கட்ஸ்லையும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். கன்வென்ஷனலே 2-3 மாடலில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப ஈஸியஸ்ட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இது இருக்கும். அந்த மாடலில் ஆப்டிடியூட், ரீசனிங் இது ரெண்டும் தான் நான் மென்டாரிங்கில் கவர் பண்ணுவேன். சரிங்களா? ரீடிங் காம்பினேஷன்ஸ் நான் கை வைக்க மாட்டேன். அப்போ ஆப்டிடியூட், ரீசனிங் நான் ஃபஸ்ட்டு கிளாஸஸ் எடுத்து கொடுப்பேன். அப்போ அது முடிச்சதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 டெஸ்ட்டு டாபிக் வைஸாக சிசெட்டுக்கு நான் வைப்பேன். இது நான் சொல்கிறது எல்லாமே மென்டாரிங்கில். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன், ஆப்டிடியூட், ரீசனிங் கிளாஸஸ் இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 டெஸ்ட் இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்திருப்பேன். அதுக்கு டிஸ்கஷன்ஸும் இருக்கும். டிஸ்கஷன்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து சால்வ் பண்ணுற மாதிரி. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் மெத்தடு, சில சமயக்கு கன்வென்ஷன் மெத்தடு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சது, அதன் பிறகு 50 டெஸ்ட் முடிஞ்சது. அதன் பிறகு என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு 600 சிசெட் வீடியோ கொடுப்பேன். ஒரு வீடியோ அப்படின்றது 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம், அதாவது ஒரு வீடியோ அப்படின்றது 1 மினிட் 2 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அந்த கொஷினை சால்வ் பண்ணுற மாதிரி. அப்போ 600 வீடியோவில் 600 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 600 கொஷின்ஸ் என்ன அப்படின்னா நான் கிளாஸில் மிஸ் பண்ண சின்ன சின்ன